ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப் பற்றின எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் பேஜ் போன்ற எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே ரெகுலராக டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த பேஜ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கடந்த 3 வருஷத்துக்கு மேலே காலியாக உள்ள வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தா வெளியிட்டிருந்தாங்க. எப்போனா 5வது மாதமே அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு எப்போ நிரப்புறாங்க அதை குறித்தும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 1/8/2025 முதல் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாரி போன மாதம் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. பட் 1/8/2025 அன்னைக்கு அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகலை. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. எப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பத்திரிகை செய்தி, எந்த பத்திரிகை செய்தினா தினத்தந்தியில் அதுக்கான அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 1/9/2025 முதல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஆரணி, சேத்பட்டு, செய்யாறு, ஜவ்வாது மலை, கலசப்பாக்கம், பெரணமல்லூர், போலூர், புதுப்பாளையம், தெல்லார், துறிஞ்சாபுரம், திருவண்ணாமலை, வந்தவாசி, வெம்பாக்கம் மற்றும் மேற்கு ஆரணி ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் ஒன்றிய தலைப்பின் கீழ் உள்ள ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் காலி பணியிடங்கள் இனசூழ்ச்சி மூலம் பூர்த்தி செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான விவரங்கள் tnrd.dn இந்த வெப்சைட்டில் இடம்பெற்றிருக்கு. விண்ணப்பிப்பவர்கள் மேற்கண்ட இணையதள முகவரியில் இணையதள வழியாக 1/9/2025 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ வெப்சைட் இதாங்க உங்களுக்கான வெப்சைட் tnrd.tn இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அப்டேட் பண்ணலை. ஏன்னா உங்களுக்கு எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா டைம் சொல்லியிருக்காங்க. அதாவது 1/9/2025 முதல் தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/9/2025 1 மந்த்லையும் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பத்திரிகை செய்தியில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்குமே ஒரே வெப்சைட் தாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்குமே 1/9/2025 முதல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஆன்லைன் அப்படின்றதால எல்லா டிஸ்ட்ரிக்குமே பொதுவாக ஒரே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இருக்க போகுது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே 1/9/2025 முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி 30/9/2025 வரைக்கும். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதேமாரி பத்திரிகை செய்தியில் கொடுப்பாங்க. பட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரேடியாக இந்த வெப்சைட்டில் தாங்க கொடுப்பாங்க. கண்டிப்பாக 1/9/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுன்னு. அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்துருக்கான பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதாங்க அப்டேட். ஸோ இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டான பத்திரிகை செய்தியில் வெளியிடுறாங்க அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மற்றவங்களுக்கும் நம்ம வந்து தெரிவிப்போம். ஏன்னா இப்போதைக்கு கட்டமாக இந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாளைக்கே வந்து பத்திரிகை ரிலீஸ் பண்ணுவாங்க, மண்டே அன்னைக்கும் வெளியிடுவாங்க. அந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டான இந்த மாதிரி பத்திரிகை செய்தியோ ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷனோ வருது அப்படின்னா மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே காலியாக உள்ள வேக்கன்சி நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பதவி என்ன, கல்வி தகுதி என்ன, அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துடலாம். ஓகே, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் அனைத்து மாவட்ட அளவுகளிலும் அரசு மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைப்பின் கீழ் ஊதியம் பெறும் பணியிடங்களான ஈப்பு ஓட்டுநர், பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் ஆகிய பணியிடங்கள் உள்ள காலி பணியிட நிரப்பட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷம், கடந்த 3 வருஷமாக காலியாக இருக்க வேக்கன்சி நிரப்புகிறோம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இது வந்து எவ்வளோ நாள் அப்ளிகேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பழைய இன்ஃபர்மேஷன் அதை நம்ம பார்க்க வேண்டாம்.
ஸோ இப்போ நம்ம தகுதி அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தா அரசு தலைப்பு, அதாவது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக, அதாவது கலெக்ட்ரேட்லேயும் அதுக்கான அந்த மாதிரி பதவி இருக்குது, ஒவ்வொரு தாலுக் வைஸாகவும் பதவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்றிய தலைப்பு. ஒன்றிய தலைப்பு அப்படின்னா ஒன்றிய லெவலில் இருக்க வேக்கன்சி, அரசு தலைப்பு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இருக்க பதவி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட்ரேட்டில் இருக்கிற பதவி மட்டும் அதுக்கு தனியாக கொடுப்பாங்க. அதேமாரி ஒன்றிய தான் ஒன்றிய லெவலில் உள்ள வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஈப்பு ஓட்டுநர் அப்படின்னா அதுக்கான கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நார்மல் கேட்டகரிக்கு 18-32, SC/STக்கு 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த பதவிக்கு நீங்கள் செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வந்து கேட்டிருக்காங்க, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி பதிவரை எழுத்தரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே அதே தான், வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்ல. அதுக்கப்புறம் எந்த பதவி அப்படின்னா அலுவலக உதவியாளர் பற்றி தெரிஞ்சிருக்கும், 8th பாஸ் பண்ணால் போதுமானது. சைக்கிள் நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் காவலர், இரவு காவலர் பதவிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதுமானது. ஓகே, இதாங்க உங்களுக்கான கல்வி தகுதிகள், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லோ குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அரசு தலைப்புகள் யார் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர், அவர் தான் வந்து பார்த்தா ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அதேமாரி ஒன்றிய இருக்க அதுக்கான பதவி யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஊராட்சி ஒன்றிய ஆணையர், வட்டார வளர்ச்சியாளர், பிடிஓ அவங்க நிலைமையில் தான் ஆட்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ காலி படங்கு அறிவித்தல். ஸோ எப்படி காலி படங்கு அறிவிக்கிறாங்க அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாருமே நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உள்ள வேக்கன்சியும், இன சூழ்ச்சி முறை எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த இன சூழ்ச்சி முறை அப்ளை பண்ணலாம், அதிலையுமே நீங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாவட்ட அளவிலும் சரி, ஒன்றிய அளவில் ஒவ்வொரு தாலுக் லெவல்லையும் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிடணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காலி பணங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கும் முறை கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பண்ணணும். இல்லை அப்ளிகேஷன் காஸ்ட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் காஸ்ட்டாக 600 ரூபா கேட்டிருக்காங்க பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு. SC/STக்கு 300 ரூபா அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஸோ ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி வந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு இன்ஃபர்மேஷன். மேபி நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் அப்படின்னு செக் பண்ணலாம். 5 மாதத்துக்கு முன்னாடி இதான் உங்களுக்கான ப்ரைஸாக எக்ஸாம் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுதான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி மாறுதாலியான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே TNRD இந்த வெப்சைட் மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, தரவரிசை பட்டியல் பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி தரவரிசை பட்டியல் ரெடி பண்ணுறாங்க அதை பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி நேர்காணலுக்கு 1:10 அந்த ரிசர்வ் அந்த ஈஸ்ட் படி தான் உங்களை செலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேர்காணல் எப்படி நடக்கும் அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி திறமை, என்னமான திறமை டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா டிரைவிங்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அலுவலக உதவியாளருக்கு, மிதிவண்டி ஓட்டுவருக்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. இரவு காவலருக்கு எழுத படிப்பதற்கான டெஸ்ட் இருக்கும். பதிவரை எழுத்தருக்கு டெஸ்ட்லாம் கிடையாது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக செலெக்ஷன்ஸ் வெளியிடுவாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு இருக்க போது. ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தாச்சு. இதெல்லாமே பழைய இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு 1/9/2025 அன்னைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து சேருங்க. அன்றைக்கி நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்த்தரலாம். அதேமாரி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதை கொடுத்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.